मटन कुस्कावा. Hey, hi guys, welcome to We Talk Cricket and this is Akshay and we have Hari and Adi with us. இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டீம். அது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி எவர் வந்துட்டு வாங்கினது ஒரு பெரிய எப்படி போகுதுன்னா எப்படி ஒரு பிளேயருக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாங்கன்ற மாதிரி ஆக்ஷன் டைம்ல வந்து நம்ம போட்டிருந்த ஒரு ஸ்பேசஸ்ல இருக்கட்டும் ஜென்ரலாவே எல்லாருமே அந்த ஒரு இது இருந்தது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்துட்டு இந்த டீம் ரீச் பண்ணுமா, என்ன வீக்னஸ் இருக்கு? ஏன்னா ஒரு அமௌண்ட்டை வந்து அதிகமா ஒரு பிளேயர் மேல போட்டாங்கன்னா நிறைய வீக்னஸ் இருக்கும் இந்த டீம்ல ஜென்ரலாவே. அது ஒரு எல்லாருக்குமே வந்து தெரியுமே. ஸோ அந்த விதத்துல எப்படி உங்களுக்கு வந்து ஸ்டாக் அப் ஆயிருக்கு, ஸ்ட்ரென்த், வீக்னஸ், இதெல்லாம் நம்ம பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஹரி வில் கிவ் அ டீமோட கர்டன் ரைசர். என்ன மச்சான், வாட் ஆர் தே எக்ஸ்பெக்டிங் இன் திஸ் இயர்? மச்சான் எல்லாம் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, லைக் நம்ம மேனேஜர் வந்து ஒரு எம்ப்ளாயி திட்டுவார் தெரியுமா, அந்த மாதிரிதான் கோயிங்கா வந்து அவரோட பிளேயர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த வாட்டி ரிஷப் பந்த் கொஞ்சம் கோவக்காரன் தான். ஏன்னா வந்து மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போதே வாடா வாடா நம்ம அப்படின்னு சொல்லுவோம், கல்லி கிரிக்கெட்ல பசங்க பண்ற மாதிரி பண்ணுவான். கோயிங்கா ஏதாவது திட்டி தலைவன் வந்து நடு ஐபிஎல்ல ஏதாவது கிளம்பி போனான்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. கோயிங்கா ரிஷப் பந்த் காம்பினேஷன். ஏன்னா கேஎல் ராகுலாச்சும் சொன்னதெல்லாம் கேட்டுப்போம். ஆனா ரிஷப் பந்த் என்ன பண்ண போறான், சுட்டி பையன் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஏன்னா கோயின்கா வந்து தோனியோட அந்த மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்லாம் கூட கேப்டனா போட்டவர், சாரி வெளில உட்கார கேப்டன்ஷிப் வாங்கி கொடுத்தவர். சக்சஸ்னால அதாவது ஒரு ப்ராப்பர் பிசினஸ் மேன் அப்படின்ற மாதிரி ரிசல்ட் ஓரியன்டா, அதாவது ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணா அந்த ஸ்டாக் வரணும், இல்லைன்னா அவ்வளவுதான், அவர் இதுல இருந்து மொத்தமா அதை வித்துட்டு வேற எங்கிட்ட போயிட்டு வருவார். அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கு. ஸோ அதனால அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது. ஸோ இந்த டீமோட கர்டன் ரைசரே ஒரு வித்தியாசமான இருக்கும்போது யூ ஸ்ட்ரெயிட் அவே வில் ஜஸ்ட் கோ இன்டு டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பத்தி. ஸோ ஸ்ட்ரென்த்தை பத்தி நம்ம வந்து ஆடி யூ கேன் பிச் இன் வாட் இஸ் தேர் ஸ்ட்ரென்த் ஆக்சுவலி. டீமோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் அவங்களோட மிடில் ஆர்டர். அதாவது எப்படின்னா எல்லா டீமும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வச்சிருப்பாங்க. இவங்க ஐபிஎல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பெஸ்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாரையும் தூக்கிட்டு வந்து மிடில் வந்து பீஃப் அப் பண்ணி வச்சிட்டாங்க. ரிஷப் பண்ட், அதுக்கப்புறம் டேவிட் மில்லர், நிக்கோலஸ் புரன், அது போக இந்தியால வளர்ந்து வர ஆயுஷ் பதோனி, அது போக சன்ரைசர்ஸ்க்கு போன வருஷம் டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ண அப்துல் சமாத், 5 ஃபினிஷர்ஸ் வச்சிருக்காங்க. இவங்க தே ஆர் கேப்பபிள் ஆஃப் அச்சீவிங் எனி டார்கெட்ஸ். அண்ட் அந்த ஒரு பேஸ் செட் பண்ணாங்கன்னா அங்கிருந்து ஒரு இன்டு 2x இன்டு 2.5x வரையும் மேக்ஸிமைஸ் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த் பொறுத்த வரையும் நான் என்ன பாக்குறேன்னா, பேசிக்கா அந்த இந்தியன் பேசர்ஸ் ஐடியலி ஸ்பீக்கிங், இது வந்து நம்ம ஐடியலா வந்து இன்ஜுரி அதெல்லாம் பத்தி வீக்னஸ்ல நம்ம கவர் பண்ணலாம். பட் பேசிக்கா பார்த்தா நெக்ஸ்ட் ஜென் பேசர்ஸ் எல்லா வெரைட்டியுமே வந்துட்டு வச்சிருக்கவங்க வந்து இவங்க தான். டெஸ்ட்ல இருக்க ஆகாஷ் தீபா இருக்கட்டும், வளர்ந்து வந்துட்டு இருக்க மயங்க் யாதவா இருக்கட்டும், மோசின் கான் லெஃப்டர். இந்தியன் ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு இது ஐபிஎல் ஃபாலோ பண்றவங்க வந்து எல்லாருமே எப்படா மோசின் கான் ஃபுல் ஃபிட் ஆவான், இந்தியன் டீமுக்கு எப்படா வருவான்னு நிறைய பேர் காத்திருக்கிறதுல நாங்க 3 பேரும் ஒரு ஆளுங்க தான். ஸோ அவங்க வச்சிருக்காங்க. பிஷ்னோய், இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் ஜென் பிளேயர்ஸ் கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறது ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கு. பட் அவங்களோட இன்ஜுரி கன்சர்ன்றது நம்ம வீக்னஸ்லேயே வந்து பேசிக்கா நம்ம அது ஓவராலா கவர் பண்ணுவோம். எனி எதர் ஸ்ட்ரென்த் பாக்குறியா மச்சானி? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லைக் இவங்க எப்படி வந்து அவங்க டாப் ஆர்டரை செட் பண்ண போறாங்க அப்படின்றதுதான் வந்து. ரிஷப் பந்த் வந்து T20 வேர்ல்ட் கப்ல நம்பர் 3 விளையாடினாரு. ஸோ எல்எஸ்சிக்கு வந்து அவர் எங்க ஆட போறான்றது ரொம்ப எக்ஸைட்டிங்கா பாக்குறேன். ஆனா அவர் நம்பர் 3 தான் ஆடணும். ஏன்னா வந்து வி ஹேவ் நிக்கோலஸ் பூரன், டேவிட் மில்லர் கம்மிங்ன்றதுனால ரிஷப் பந்த் நம்பர் 3 ஆடுறது உண்மையிலே எல்எஸ்சிக்கு ஒரு பிளஸ் தான் நான் பாக்குறேன். அவங்க ஏகனா ஸ்டேடியம்ல வந்து பாத்தீங்கன்னா ரன் ஸ்கோரிங் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைனப் வச்சுட்டு அது வந்து டபுள் எட் ஸ்வாட் மாதிரி தான் போக போகுது. பேட்டிங் டெப்த் இருக்கு, அதான் அவங்களோட எல்எஸ்ஜியோட ஸ்ட்ரென்த்தா நான் பாக்குறேன். அப்ப ஸ்ட்ரெயிட் அவே பிச் இன் டு வீக்னஸ். ஏன்னா கொஞ்சம் நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா அதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட் அவே கெட் இன் டு இட். ஏன்னா ஒரு டீமோட பேட்டிங்ல இருக்க மிச்சல் மார்ஸ் கன்சிடரிங் இஸ் ஃபிட் அண்ட் ரெடி டு கோ, எய்டன் மார்க்ரம், பண்ட், டேவிட் மில்லர், ஈவன் நிக்கோலஸ் பூரான், அவரை மட்டும் எக்ஸப்ஷனா வச்சுக்கிட்டா ஆயுஷ் பதோனி, இவங்க எல்லாருமே பார்த்தா ஸ்பின்னுக்கு வந்துட்டு ஜென்ரலாவே வந்துட்டு ஹிட் பண்ணும்போது அவுட் ஆகுறவங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்லோ பிச்சஸ்ல இதுவே இந்த பேட்டிங் எனக்கு வந்து ஒரு சின்ன சாமியோ இல்ல ஒரு கொல்கட்டாவோ அந்த மாதிரி கிரவுண்ட்ஸ்ல இருந்திருந்தா பத்திக்கும். ஆனா இது ஆப்போசிட்டா வந்து ஈக்கனா கிரவுண்ட்ல அவங்க ஆடுறதுன்றதுனால கொஞ்சம் வந்துட்டு இது வந்து செட் ஆகுமா அப்படின்றது. ஸோ கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இல்லாத ஒரு டீமா இருக்கு ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும்போது. ஸோ அது ஒரு வீக்னஸா நான் பாக்குறேன். ஸோ ஐ திங்க் அபவுட் இன்ஜுரி ஆடி யூ கேன் ஆட் ஆன் தேர் இன்ஜுரி ஓஸ். அவங்க டீம்ல எப்படின்னா ஒரு டீம்ல 3 பேர் 4 பேர் இன்ஜுரி ப்ரோன் பிளேயர்ஸ் அந்த இந்த டீம்ல 6 பேர் 5 பேர் இருக்காங்க. அண்ட் இன்னொன்னு ரிஷப் பண்ட்டுக்கு வந்து அதிக காசு கொடுத்து எடுத்தனால ஏபிள் பேக்கப்ஸும் எடுக்க முடியல. ஸோ யார் அந்த ஒரு ஃப்ரிஞ்ச் பிளேயர் இல்ல 2 ஃப்ரிஞ்ச் பிளேயர் வந்து
டைம்ல இன்ஜுரி ஆனாங்கன்னா பேக்கப் கொண்டு வரக்கே ஆள் இல்ல. ஸோ ரொம்ப ட்ரபிள் ஆவாங்க. ஆக்சுவலி வந்து ரொம்ப ஒரு கன்சர்னா இருக்கு. மிட்ச் மார்ஷ் ஓகே. பட் இப்ப அவரு ஒரு இன்ஜுரியில இருந்து வெளில வந்திருக்காரு. வருவாரானே தெரியல. அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. அண்ட் ரிஷப் பண்ட்ட மேல இருக்குவாங்களா, கீழ இருக்குவாங்கங்கிறத நம்ம கேம் பிளான்ல பார்ப்போம். பட் இவங்க வந்து அன்கேப்ட் ஓப்பனர்ஸ் ஆன யுவராஜ் சிங் சௌத்ரி ஆர் அர்ஷின் குல்கர்னியை தான் வந்து ஆட வைக்கணும். ஸோ 2 பேருமே இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு. இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஓப்பன் பண்ணவங்களா பாருங்க. கைல் மேயர்ஸ், குவிண்டன் டிகாக், கேஎல் ராகுல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சீசன் கேம்பெயினர்ஸ். ஸோ நீங்க குவிண்டன் டிகாக் அண்ட் கேஎல் ராகுல் வந்து சீசனுக்கு உங்களுக்கு 400 ரன் கேரண்டிங்கிற மாதிரி பிளேயர்ஸ் இருந்தபோது எப்படி ஒரு டவுன் கிரேட் ஆயிருக்குன்னு பாருங்க. இல்ல ஆக்சுவலா அது டவுன் கிரேடா பாக்குறதுன்றத தாண்டி என்ன பாயிண்ட் ஆஃப்னா அதுல இருந்து அவங்க மூவ் ஆன் ஆகணும்னு நினைச்சுதான் எடுக்கிறாங்க. இந்த டாப் ஆர்டர் ஸ்லோ ஸ்டார்டர்ஸ் வேணாம், எங்களுக்கு 400 அடிக்கலாம்னு பரவாயில்ல. இந்த கொல்கட்டால எப்படி சால்ட் எடுத்தாங்களோ அது மாதிரி மார்ஷ வந்து மேல போட்டு இந்த வாட்டி டெல்லிக்கு நீ எதுக்கு நம்பர் இறங்கிட்டு இருக்க, மேல வந்து இங்க வந்து அடி அப்படின்ற மாதிரி டாப் ஆர்டர்ல வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கு. பட் கண்டிஷன் சூட் ஆகுன்றத தாண்டி தட் இஸ் அ பெர்ஸ்பெக்டிவ். பட் ஆடி சொல்ற பாயிண்ட்ல என்னன்னா கண்டிஷன்ஸை வந்து நான் உள்வாங்கிட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எப்படி ருத்ராஜ் கேக்வாட் 400 அடிச்சதுனால சிஎஸ்கேக்கு கொஞ்சம் எட்ஜ் இருக்கோ அது மாதிரி இவங்க ஹோம் கண்டிஷன்ஸ்ல வின் பண்ணணும்னா அந்த மாதிரி ஒரு பேட்டர் இல்லையே அப்படின்றதான் அவன் வந்துட்டு சொல்ல வரான்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. மயாங்க் யாதவ் வந்து இன்ஜுரி ப்ரோன் அப்படின்றதுனால அவங்க டெத் போலிங்க்கு வந்து அவேஷ்கான் கூட சப்போர்ட் பண்றதுக்கு யாரு அப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து ஸ்டோயினிஸை வந்து எல்லாம் டெத் ஓவர் போட வச்சு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா கேகேரோட அகைன்ஸ்டா ஒரு மேட்ச்ல வந்து அவர் வந்து கண்டெயின் பண்ணி மேட்சை ஜெயிக்க வச்சிருக்காரு. பிகாஸ் ஏகனா ஸ்டேடியம்ல வந்து ஸ்ட்ரைட் பவுண்டரிஸ் கொஞ்சம் பெருசு. ஸோ இந்த வாட்டி அவங்க கிட்ட ஒரு இந்த கட்டர்ஸோ இல்ல இந்த மாதிரி ஸ்லோவர் பால்ஸ் போடக்கூடிய ஒரு மீடியம் பேசஸ் வந்து மிஸ் பண்றாங்கன்னு தோணுது. மோஸ்ட் ஃபுல் ஃபிட்டா இருந்தா 1-20 அவன் பண்ணிப்பான். மயங்கா தான் 6-20 போட்டுப்பான். அவேஷ்கானும் வந்துட்டு 1-20 ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். இது மோசன் கானோட இன்ஜுரி வந்துட்டு ஃபிட்டா இருந்ததுன்னா அவன் வந்து நம்ம பேசின மாதிரி ரொம்ப டேஞ்சரான 24 பால்ஸ் லாஸ்ட் 24 பால்ஸ்ல 12 பால் மோசன் கூட எடுத்துக்கிட்டு உள்ள வரலாம். ஆனா அதுக்கு வந்து அவன் ஃபிட்டா இருக்கணும். அதுதான் ஓவராலா அவங்களோட கன்சர்னா இருக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட் வி கேன் கோ இன் டு ப்ராபிள் 12 அண்ட் ஆல்சோ அப்படியே அது வந்து டிக்கர்ல ஓடும் த்ரூ அவுட்டா. நாங்க ப்ராபிள் 12 பத்தி அப்படியே நீங்க கீழே பாத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வேற ப்ராபிள்ல வந்து வேற ஆளாவது நீங்க இறக்கலாம் அப்படின்னு சொன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதை நாங்க அப்படியே வந்துட்டு கேம் பிளானையும் சேர்த்தே நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த செக்மெண்ட்ல. ஸோ பேசிக்கா பார்த்தா எனக்கு வந்து எப்படின்னா இப்ப ஹரி சொன்ன பாயிண்ட் வந்து நம்ம எடுத்தோம்னா எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான வியூ இருக்கு. ஏன்னா இப்ப ரிஷப் பண்ணிட்டு வந்து ஓப்பனிங்கோ நம்பர் 3 வந்து போட்டு எய்டன் மார்க் நம்ம கீழே போட்டோம்னா ஸ்பின் ஃபேஸ் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பிளேயர்ஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கனால பூரான் மேல டிபெண்டன்சி அதிகமாயிடும். ஸோ அதனால வந்துட்டு ஒரு எப்படி சொல்றேன்னா அந்த பின் ஷீட்டர் மாதிரி, அதாவது சடனா இந்த சீசனுக்கு ஒரு ஆள் எப்படி பிரப்சிங் ரன்சிங்க கொடுக்கும்போது பஞ்சாப்க்கு ஒரு ஆள் கிடைச்சாங்களோ அந்த மாதிரி ஒரு அர்ஷின் குல்கர்னியை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறேன். 2 ரைட் ஹேண்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு விக்கெட் பேஸ் பண்றதை பொறுத்து எய்டன் மார்க்கம் நம்பர் 3 போலாமா இல்ல வந்து ரிஷப் பண்ணிட்டு போலாமான்றதை அப்புறம் முடிவு பண்ணிக்கணும். ஸோ பேசிக்கா வந்து ரிஷப் பண்ணிட்டு வந்து மிடில் ஆர்டர்ல வந்துட்டு ஒரு ஸ்டெப் கீழே ஆடிட்டு மார்க்கம் வந்து ஃபாஸ்ட் பவுலரை ஃபேஸ் பண்றதுக்கான சான்சஸை கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கிறத நான் பாக்குறேன். ஸோ மத்தபடி இது வந்துட்டு எப்படியா இருந்தாலும் அவங்க ஒரு பிளேயர் இறக்கிதான் ஆகணும். இப்ப அர்ஷின் குல்கர்னி இல்லைன்னா மிடில் ஓவர்ஸ்ல வந்து இறக்கணும். இப்ப ஹரி சொன்ன மாதிரி ரிஷப் பண்ணிட்டு மேல போடணும்னா போடலாம். ஓப்பன் கூட பண்ணணும்னா கூட பண்ணி மார்க்ரம வந்து வச்சுக்கலாம். ஆனா வந்து யுவராஜ் சிங் சௌத்ரியை வந்து உள்ள எடுத்து மிடில் ஆர்டர்ல ஆட வைக்கணும். சோ அது வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்குமான்ற ஆப்ஷன்ஸுமே இருக்கு. சோ இது ஒரு ப்ராபபிளா இருக்கு பாசிபிலிட்டி. யுவராஜ் சிங் சௌத்ரி வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இஸ் a very good opener, is a very attacking opener, and இன்னொன்னா he can bowl 2 or 3 overs. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் தானே. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் நீங்க வந்து ஜெய்ப்பூர் சென்னை மாதிரி கண்டிஷன்ஸ் போகும்போது யூட்டிலைசேஷன்ஸ்லயே போகலாம் ஈகன்னாலே. சோ அதுவும் அதே மாதிரி அர்ஷின் குல்கர்னியுமே ஒரு சீம் போலிங் ஆல்ரவுண்டர். ஸோ பேசிக்கா அவங்க எல்எஸ்ஜியோட டிஎன்ஏவே என்னன்னா கொஞ்சம் எல்லாமே வந்து எப்படி சொல்றது டபுள் டியூட்டி பிளேயர்ஸ் மாதிரி தான் அவங்க வச்சுப்பாங்க. ஒண்ணு கீப்பரா இருப்பாரு, பேட்டரா இருப்பாரு, இல்லைன்னா மினிமம் கீப்பரா இருப்பாங்க, கேப்டனா இருப்பாங்க. ஏதோ ஒரு வேலை வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கம்பெனி தான் இவங்கன்ற மாதிரி பேசிக்கா வந்துட்டு அவங்க ஒரே ஒரு ஆளுங்களை மட்டும்தான் போட்டு விடுவாங்க. என்னன்னா இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்க பிளேயர்ஸ் எடுத்துப்பாங்க, கண்டிஷனிங்ஸ்ல வந்துட்டு கரெக்டா இல்லாம இருப்பாங்க. மத்தபடி பேட்டிங்கை எடுத்துக்கிட்டா மிச்சல் மார்க்ஸ் போலிங் போடுவாரு, அர்ஷின் குல்கர்னி போலிங் போடுவாரு, எய்டன் மார்க்கர் போலிங் போடுவாரு, பண்ட் ஆல்சோ கீப்பர், மில்லர் வந்து பியாரு, பூரான் வந்து டபுள் டியூட்டி பிளேயரு, ஆயுஷ் பதனி ஆல்சோ ஸ்டார்டட் டு கேப்டன் இன் டெல்லி இதுல டொமஸ்டிக்ல. அது மட்டும் இல்லாம ஹி இஸ் ஆல்சோ ஆஃப் ஸ்பின்னா ஹூ குட் பவுல் மேட்ச் அப். அகமது ஷபாஷ் அகமது ஆல்சோ எப்படி லாஸ்ட் டைம் வந்து எஸ்ஆர்எச்சுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தார் அந்த குரூஷியல் 2 ஓவர்ஸ் போடுறது. அந்த மாதிரி அவங்கள்ட்ட எப்பயுமே அந்த டிஎன்ஏ மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பட் இஷ்யூ என்னன்னா ஒட்டுக்கா ஒரு அமௌண்ட் வந்து ஒரே ஸ்டாக்ல போட்ட மாதிரி ஒரு ஆளுக்கு போட்டது அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல தான் மொத்த இதுவுமே டைரக்ட்லி ப்ரொபோஷனல்ன்றது இருக்கு. ஸோ அது அப்படியே நம்ம கேம் பிளானும் போயிடலாம். நம்ம
ஏன்னா எல்லாரும் பார்த்துருப்பாங்க அந்த டூல். இதுல ஒரே ஒரு இது இருக்கு எனக்கு. ஏன்னா எனி சான்ஸ் ஆஃப் பிரிங்கிங் சித்தார்த் மணிமாறன், ஏன்னா வந்து ஷபாஸ் அஹமத் இருக்கிறதுனால சித்தார்த் மணிமாறன், ஏன்னா ஷபாஸ் அஹமத் கேன் பேட்ன்றதுனால நம்ம பிக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் அவர் வந்து பவர் பிளேலயுமே ஒரு போடக்கூடிய ஒரு போலரா இருக்காரு. லைக் ஏன்னா இந்த பஞ்ச் ஆஃப் ரைட் ஹேண்டர்ஸ் வரும்போது சைடு வந்து போலிங் போட்டிருக்காரு, எக்கனாமிக்கலாவும் இருந்திருக்காரு. ஏக்கனா வந்து ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சா இருக்கும். அதே மாதிரி அவே மேட்சஸ்ல வந்து சேப்பாக்கு அந்த மாதிரி மற்ற கிரவுண்ட்ஸ்ல ஆடும் போதுமே வந்து சைடு வந்து எஃபெக்டிவா இருப்பாரு. டீமே வச்சே ஆடலாம். இப்ப சால்ட்டும் விராட் கோலி தான் ஓபனிங் பண்ண போறாங்கன்னா அந்த டீமுக்கு அகைன்ஸ்ட் சைடுவே அப்படியே கொண்டு வரலாம். ஆனா என்னன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அது இப்போ நம்ம எல்லாமே ஐடியல் சுச்சுவேஷனா வந்து பார்க்கும்போது பியூரா பார்த்தா ஒரு டீமுக்கு வந்துட்டு 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கொண்டு வரணும்னா இந்த டீம்ல அந்த பாசிபிலிட்டி இருக்கு. இது ஒரு செம திங்கிங். ஏன்னா மார்ஷும் பேஸ் பவுலிங் போடுவான், அர்ஷின் குல்கர்னியும் போடுவான், கன்சிடரிங் எவ்ரிபடி இஸ் ஃபிட் அண்ட் ரெடி டு கோ. ஸோ அந்த விதத்துல பார்க்கும்போது 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மேல இருக்கிறதுனால கீழே இருக்கிற அவேஷ் கான், மயங்க் யாதவ், மொஷின் கான்ல யாராவது ஒரு பிளேயரை வந்துட்டு வெளில வந்துட்டு உட்கார வச்சுட்டு தே கேன் பிரிங் இன் அண்ட் ஆட் மோர். அந்த கண்டிஷன்ஸ்க்கு மட்டும் அப்படி வந்து ஆட் பண்ணலாம். இல்லைன்னா டீம்ல வச்சுட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், இப்போ மிச்சல் மார்ஷ், அர்ஷின் குல்கர்னி ஸ்லாஷ் சௌத்ரி இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, இதுல இவங்க 2 பேரையும் ஆட வைக்காம டைரக்டா மணிமாறன் சித்தார்த்த 11ல வச்சுட்டு அவனை வந்து 11ல வந்துட்டு ஆட வச்சுட்டு தென் தே கேன் பிரிங் இன். அவங்களோட பேட்டிங் வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகுற மாதிரி இருந்தா அர்ஷின் குல்கர்னியோ இல்ல வந்துட்டு இன்னும் வந்து பெட்டரா யாராவது ஆடுற மாதிரி இருக்காங்கன்னா தே கேன் பிரிங் இன் லைக் தட். ஸோ அந்த மாதிரி நம்ம போகும்போது எல்லா ஆப்ஷனுமே கொஞ்சம் கவர் ஆன மாதிரி இருக்கும், டெப்த்தும் வர மாதிரி இருக்கும். ஆனா என்ன ஒரே ஒரு இஷ்யூனா, இப்போ இது வந்து எல்லா கண்டிஷன்லயும் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் மணிமாறன் சித்தார்த். இந்த மாதிரி கொண்டு வரதுன்றது நல்ல திங்கிங். ஆனா என்ன பிரச்சனைனா, ஒரு மோசன் கானோ இல்ல வந்துட்டு அவேஷ் கானோ இல்ல மயங்க் யாதவ் வெளில உட்கார வைக்கக்கூடிய பிளேயர்ஸ் கிடையாது. அதனால கொஞ்சம் ஏன்னா வெளியே ஆல்ரெடி வேற ஆகாஷ் தீப்புமே வந்து புஷ் பண்ணிருக்காரு. நம்ம சொன்னதே தான், நெக்ஸ்ட் ஜென் ஓவரால் எல்லா டைப் ஆஃப் பேசஸ்மே இருக்காங்க. மேபி அந்த ஸ்லோ கட்டர்ஸ் போடக்கூடிய ஆளுங்க இல்ல. அதை தாண்டி வந்து இந்த மோஷன் கான் மாதிரி எல்லா டைப் ஆஃப் இதுல போடுறவரு அவேஷ் கான், மயங்க் யாதவ் எல்லாமே எக்ஸ்பேக்டட் பவுலர்ஸா இருக்கனால யாருமே வெளில உட்கார வச்சுட்டு மணிமாறன் சித்தார்த்த டைரக்டா 11ல கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனா ஆர்சிபி டீம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டீம் வந்து ஹூ டசன்ட் ரியலி லைக் பிளேயிங் ஸ்பின்னர்ஸ் போது சைடுவை கொண்டு வந்து அர்ஷின் குல்கர்னி இல்ல வந்து மிச் மார்ஷை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா யுவராஜ் சிங் சௌத்ரி மேட்ச் ஆட வச்சுட்டு அவரை ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆப்ஷனாவுமே வச்சுக்கலாம். அது சைடுவை கொண்டு வந்துதான் அதை வந்து நம்ம டேக்கிள் பண்ணணுமே இல்லைன்றதுமே ஒரு திங்கிங்கா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியுமே இருக்கு. இன்னொரு கேள்வி வருது. ஆகாஷ் தீபை வந்து ரொம்ப ஹை பிரைஸ் போய் எடுத்திருக்காங்க, டெஸ்பரேட்டா எடுத்தாங்க. அந்த மாதிரி டெஸ்பரேட்டா எடுத்த ஒரு பிளேயரை கண்டிப்பா 11ஸ்ல ஆட வைப்பாங்கல்ல? ஆட வைப்பாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அடி இன்ஜுரி ஆயிடுவானுங்கன்னு தெரிஞ்சு போட்ட இதுடா அது இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா ஆகாஷ் தீப் வந்து ஒன் ஆஃப் த ஃபிட் பவுலர் கோயிங் அரவுண்ட். கரெக்டா? ஆஸ்திரேலியால வந்து பேஸ் ஃபுல்லா த்ரூ அவுட் மெயின்டைன் பண்றாங்க. டெஸ்ட் மேட்ச் இப்போ இங்க இருக்கிற எல்லா பவுலரும் நீங்க எடுத்துக்கோங்களேன். அவேஷ் கானுமே வந்துட்டு பார்த்தா ஒரு நான் சொல்றது வந்துட்டு டீமுக்கு வந்து டெஸ்ட் மேட்ச் ஆடக்கூடிய லெவலுக்கு ஃபிட்னஸ்ன்றது அந்த அளவுக்கு ஒரு கன்சர்ன் இருக்க பவுலர்ஸ் தான் எல்லாருமே. ஆனா ஆகாஷ்தீப் இருக்கிறது காரணம் கண்டிப்பா ஒரு பவுலர் எப்படியும் ஷார்டேஜா தான் இருக்கும். அப்ப ஆகாஷ்தீப் ஆடுவான். நம்ம பேசுறது ஐடியல். பட் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கண்டிப்பா கொண்டு வந்தது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ஆகாஷ்தீப் வெளில நிறைய பேருக்கு அந்த கொஸ்டின் இருக்கும், அவருக்கு ஏன் போட்டாங்க, ஒரு T20ல பெருசா அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலாம், அவருக்கு ஏன் அமௌண்ட் போட்டாங்க இவ்வளவு ஃபாஸ்ட் பவுலர் வச்சுன்னு. அவங்களுக்கு தெரியும் இவங்க எல்லாருமே ஃபியூச்சர் ஆஸ்பெக்ட்ஸ் தான். இன்னொரு மேட்டர்னா ஒரு டீம் ஆப்ஷன்ல இந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னா இது ஆப்ஷன் டைனமிக்ஸ் தான். பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு இது ஆட் பண்ணா ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும். 3 சீசனுக்கு எடுப்பாங்க. ஒரு சைக்கிளுக்கு ஃபுல்லா எடுக்கும்போது நம்ம இந்த சீசன் மோஷன் ஆடிட மாட்டாரு. மயங்க் இந்த திடீர்னு மயங்க் அதை ஃபுல்லா ஃபிட் ஆகி வந்து அவன் ஃபுல் பொட்டன்ஷியல் 155ல போட்டுட்டு இருந்தான்னா அந்த மாதிரி பிளேயரை வேணாம்னா திருப்பி போய் எடுக்க முடியாது. எந்த டீம்ல அவன் போறானா அவனை விட மாட்டாங்க. அப்படின்றதுனால என்ன பண்ணாங்க, இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் ஜென்ல இருக்க எல்லா பிளேயர்ஸையும் நம்ம எடுத்து வச்சுப்போம். இந்த சீசன் வந்து நம்ம கண்டிஷனிங் பண்ணுவோம். ஏன்னா எல்லாருமே அகாடமிஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அகாடமில இருந்து பெட்டரா வந்துட்டு அவங்க வந்து எஸ்என்சி பண்ணி பெட்டராவே கொண்டு வந்துடலான்ற ஒரு நம்பிக்கையில எடுத்தவங்க தான் இவங்க எல்லாருமே. ஆகாஷ்தீப்கான ரீசன் வந்து இவங்க 3 பேரும் இன்ஜுரி யாராச்சும் ஒரு கண்டிப்பா உடைவாங்க. உடையும் போது ஆகாஷ்தீப் வந்துட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை வந்து பார்த்து ஷமி சிராஜ் பண்ற மாதிரி he can do top 14 ஓவர்ஸ்ல நல்லா இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறதுனால தான் அவரை போட்டிருக்காங்கன்னு நான் பாக்குறேன். ஸோ ஐடியலா பார்த்தா இவங்க எல்லாம் ஒரு ஃபிட் பவுலரா இருந்தாங்கன்னா ஆகாஷ்தீப் இந்த அளவுக்கு ரேட் போயிருக்க மாட்டாங்க, இவங்க வேற டீமுக்கு போயிருப்பாரு. பட் இவங்க எல்லாரும் இன்ஜுரி ப்ரோனா இருக்கிறனால ஆகாஷ்தீப் இப்போ டீம்ல இருக்கிறாரு. ஸோ ஐடியலி ஸ்பீக்கிங் he cannot come in ஆகாஷ்தீப். பட் கன்சிடரிங் இன்ஜுரி கன்சர்ன் வரதுக்கு வாய்ப்பு.
சோ இந்த டீம்ல இம்பாக்ட் பிளேயர் வந்து எப்பவுமே ஒரு பவுலரா தான் இருக்க போறாரா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இந்த ஷபாஸ் அஹமத் வந்து நம்பர் 8ல வரதுனால எவ்வளவு பெரிய பேட்டிங் கொலாப்ஸ் வந்தாலுமே வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயர் பவுலரா தான் இருக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா வந்து அந்த டைம்ல வந்து மனன் ஓவரா அந்த மாதிரி நடுவில் சில பிளேயர்ஸ் எல்லாம் ஃபிட் இன் பண்ணாங்க. யாஸ்தாக்கூர் வந்து பவுலரா தான் இருந்தாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது இம்பாக்ட் சப் வந்து இந்த டீமுக்கு இப்ப இருக்கிற இந்த காம்பினேஷனுக்கு ஒரு பவுலரா தான் இருக்க அதிக சான்சஸ் இருக்கு. கரெக்டா? ஆக்சுவலி இது அப்படி கிடையாது. டிபெண்ட்ஸ் ஆன் த டாஸ் தான். அவங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்களா ஒரு ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்களா தான். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா தே வில் கோ வித் த பவுலிங் லெவன் தான். அண்ட் ஒரு பேட்ஸ்மேனை லாஸ்ட்ல கொண்டு வருவாங்க. அண்ட் வைஸ் வர்சா நடந்துச்சுன்னா அது ஒரு பேட்ஸ்மேனை உள்ள வச்சுட்டு பவுலிங் பண்ணும்போது ஒரு பவுலரை உள்ள கொண்டு வருவாங்க. ஸோ அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அதான் ஹரி சொல்ற மாதிரி அவங்க பேசிக்கலா அவங்களுக்கு ஆப்ஷன் பேட் ஓரளவுக்கு பேட்ல நல்லா இருக்கிறனால கண்டிப்பா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து வெளில இருந்து உள்ள வர்றதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் இப்ப அவங்களோட இப்போ கன்சிடரிங் ஈகனா ஸ்டேடியம் வந்துட்டு எப்பயுமே இருக்க மாதிரி அந்த ஸ்லோ லோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ வெளில இருந்து சும்மா அந்த அன்கேப்ட் லெக் ஸ்பின்னர் சில பேரை வந்து கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனுமே வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம அன்கேப்ட்ல போயிட்டு அவங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணலான்றதை நம்ம அதுல போய் நம்ம பார்க்கலாம். ஸோ ரைட் நோ தீஸ் ஆர் ஆல் R12. ஸோ இதுதான் எங்களோட கேம் பிளானாவும் அவங்க சைட்ல இருந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல லைட்டா பவுலிங் பத்தி நம்ம நிறைய பேசணும். அதுக்கு முன்னாடி லிட்டில் பிட் ஆஃப் பேட்டிங்ல வந்து கொஞ்சம் நான் இன்சிஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரிஷப் பண்டோட ரோல், மிச்சல் மார்ஷோட ரோல், இவங்க எல்லாருமே தாண்டி டேவிட் மில்லரோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியல் வென் தே ஆர் பேட்டிங். அப்போ பேட்டிங்கா நான் எதை வச்சு நான் சொல்றேன்னா நான் ஜென்ரலா பார்க்கும்போது நம்பர் 3 நம்பர் 4 அந்த மாதிரி பார்க்க மாட்டேன். பிளேயர்ஸ் வந்து என்ட்ரி பாயிண்ட வச்சுதான் வந்துட்டு அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தெவாட்டியா வந்துட்டு 15th ஓவருக்கு முன்னாடி வந்துட்டாலே குஜராத் டைட்டன் ஸ்கோர் கார்டே பார்க்க தேவை கிடையாது. எந்த ஓவரும் நீங்க பார்க்க தேவையில்லை, எதுவுமே பார்க்க தேவையில்லை. தெவாட்டியா வந்து 15th ஓவருக்கு முன்னாடி வந்துட்டாலே அவங்க ட்ரபுள்ல இருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி மில்லர் வந்து 10th ஓவருக்கு முன்னாடி வந்துட்டாலே அந்த டீம் ட்ரபுள்ல இருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் இங்க மில்லரோட விக்கெட்டை வந்துட்டு அவங்க கரெக்டா அந்த 12 to 15க்குள்ள அவர் என்ட்ரு ஆனாருன்னா மில்லரோட இம்பாக்ட் வந்து அதிகமா இருக்கும். அவரோட கேமை வந்து ஆடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கேத்த மாதிரிதான் அவங்க ரொட்டேட் பண்ணும். இது வந்து பண்ட்டு பூரான்னு மிச்சல் மார்ஷ் இல்ல ஹூவர் ஓபன்ஸ் வித் மிச்சல் மார்ஷ், ஐடியலி ஸ்பீக்கிங் இன்ஜுரி கன்சர்ன்ல மிச்சல் மார்ஷ் இல்லைன்னா மேபி வந்து பண்ட் கூட ஓபன் பண்ணலாம். ஸோ இவங்க எல்லாருமே எதை நோக்கி வந்து ரிவால்வ் பண்ணணும், அந்த என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் மில்லர் மேக் அ சக்சஸ்ஃபுல் சேஸ். அதுதான் வந்துட்டு அவர் வந்து குஜராத் டைட்டன்ஸ்ல வந்து ஒரு யுனிக்கா ஒரு ஆளா வந்து கொண்டு வந்து அந்த மாதிரி பண்ணும்போது தான் ஆயுஷ் பதோனியோட நான் இதை வந்து எப்படி பார்ப்பேன்னா தெவாட்டியா வந்து எப்படி மில்லரால வந்துட்டு ஹெல்ப் பண்ணப்பட்டாரோ அவர் கூட இருக்கிறதுனால, ஏன்னா அவரோட என்ட்ரி பாயிண்ட் கரெக்டா இருக்கும். தெவாட்டியாவோட என்ட்ரி பாயிண்ட் டிலே பண்ணிடுவாரு. மில்லர் உள்ள போனா அப்படியே டிலே பண்ணிடுவாரு. அதே மாதிரி இங்க வந்து ஒரு அப்துல் சமாதோ இல்ல ஆயுஷ் பதோனியோ இல்ல வந்து ஷபாஸ் அஹமதோ, ஏன்னா நல்ல பவர் ஹிட்டர்ஸ் தான் கம்பேரிட்டிவ்லி இவங்க எல்லாருமே வந்து மேட்ச் வின் பண்ணக்கூடியவங்க. ஆனா இவங்க வந்துட்டு லாஸ்ட் 24 பால்ஸ் வந்தாதான் ஆப்போனன்ட் வந்து பயப்படுவாங்க. இல்லைன்னா இதுவே வந்துட்டு கொஞ்சம் 36 பால்ஸ் 40 பால்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டாங்கன்னா அவங்க அடிக்க முடியாது. அடிச்சா வந்து விக்கெட்ஸ் கிடையாதுன்ற பட்சத்துல வந்துட்டு ஸ்லோ ஆயிடுவாங்கன்றதுனால தெவாட்டியா எப்படி வந்து லாஸ்ட் 14 பால்ஸ் உள்ள வந்து கேமை வின் பண்ணி கொடுத்தாரோ, மில்லர் வந்து ஷட் பண்ணாரோ என்ட்ரி பாயிண்ட, அதே மாதிரி இங்க வந்துட்டு அப்துல் சமாதோ இல்ல ஆயுஷ் பதனோட என்ட்ரி பாயிண்ட மில்லர் ஷட் பண்றதுதான் கேமே வந்து அவங்க பேட்டிங்ல இருக்குன்னு நான் பாக்குறேன். ஏன்னா வெளில இருந்து பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா அதான் பூரான் இருக்கான் பண்ணிட்டு இருக்கான்றதுலாம் இதெல்லாம் சும்மாதான். இவங்க எல்லாருமே மில்லரோட என்ட்ரி பாயிண்ட் தான். நான் ஏன் சும்மான்னு சொல்றேன்னா, நீங்க 200 சேஸ் பண்றீங்க, 150 ஃபார் 3 அப்படின்னு வரீங்க, மீதி 51 ரன் நீங்க அடிச்சாதான் வின்னர். நீங்க இந்த 150 ரன் அடிச்சன்றதுக்காண்டி உங்களுக்கு 2 பாயிண்ட் கொடுத்துட மாட்டாங்க. அதனாலதான் டிராஃபி வின் பண்ண மில்லரோட அந்த என்ட்ரி பாயிண்ட்ன்றது பேட்டிங்ல ஒரு பெரிய கேம் பிளானா இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். அப்படியே நம்ம எக்ஸ்பேக்டருக்கு போயிடலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது மில்லரோட என்ட்ரி பாயிண்ட் தான் ஃபர்ஸ்டா இருக்குமா, அப்புறம் தான் பூரான் வருவாரா? இல்ல பூரான் முன்னாடியே வந்துருவான்டா. பூரான முன்னாடி வர வச்சு மில்லர் வந்துட்டு பினிஷ் பண்ற மாதிரி இருக்கணும்னு சொல்ல வரேன். பூரான்லாம் பினிஷர் கிடையாது, அவன் மேல போயிடுவான். புரியுதா உனக்கு? அதாவது ஆர்டர் படி பார்த்தா மார்க்ரம்க்கு அடுத்து பூரான் போயிடுவான். மில்லரை தான் கீழே தள்ளுவானுங்க. பூரானை போய் பினிஷ் பண்ண வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. பூரான் வந்துட்டு மிடில் ஓவர்ஸ்ல போய் ஸ்பின்னர் அடிக்க வச்சிருவானுங்க. மில்லர் வந்து ஸ்பின்ல ஓரளவு கம்பேரிட்டிவா வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறதுனால கம்பேர் டு பூரான், அதனால கிளாசனுக்கு ஈக்குவலா வந்து பூரான் வந்துருவாங்க. அப்போ கிளாசன் எங்க எஸ்ஆர்எஸ்க்கு இறங்குவாரோ இந்தியா அவர் தான் பூரான் இறங்குவாரு. சோ அதுக்கு அடுத்து வந்து மில்லரோட என்ட்ரி பாயிண்ட மனசுல வச்சுக்கிட்டு பூரான் விளையாடணும்ன்றதான் பாயிண்ட். ஓவர் அட்டாக் பண்ணி பூரான் அவுட் ஆயிட்டாருன்னா மில்லர் வில் தென் அகைன் ஸ்ட்ரகிள். இஃப் ஹி கெட்ஸ் அவுட் தென் நோபடி இஸ் தேர் டு ஹெல்ப் them to cross the line. சோ அப்ப கிராஸ் பண்ணாதான் 2 பாயிண்ட் நான் சொல்ல வரேன் நான். சோ அதுதான். சோ அப்ப வந்துட்டு எக்ஸ் ஃபேக்டர் வந்துட்டு என்னோட முக்கியமான ஒரு இதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். இவங்க வந்து பேக்கப்ஸா வந்து டோட்டலாவே 6 ஃபாரினர் தான் எடுத்திருக்காங்க. அதுல 2 ஃபாரினர் இவங்க பேக்கப்பா எடுத்திருக்கிறது வந்து மேத்யூ பிரித்கி
அண்ட் ஷமார் ஜோசப். ஸோ எந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல வந்து அந்த 2 பிளேயர்ஸ் எடுத்தாங்கன்னு என்னால வந்து இதே பண்ணிக்க முடியல. ஸோ அவங்க ஒரு ஐபிஎல் சைட்ல 11 ஒரு ஐபிஎல் 11ல வந்து உள்ள வரக்கூடிய கேப்பபிலிட்டிஸ் இருக்க மாதிரி ஒரு குவாலிட்டி பிளேயர்ஸ் கிடையாது. ஆல்ரெடி இவங்க 11ஸ்ல இருக்க 2 ஃபாரினர்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரிஞ்ச் பிளேயர்ஸ் மாதிரி தான். ஸோ எந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல எடுத்தாங்க, அவங்களுக்கு இன்னும் வந்து பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கு. நீங்க பாருங்க, லைக் சம்மோன் லைக் பென் டக்கெட், குவாலிட்டி பிளேயர் லைக் ஷை ஹோப்லாம் இருந்தும் கூட அவங்க ஏன் வந்து மேத்யூ பிரிட்ஜ்க்கு எடுத்தாங்க? மேபி டர்பன் சூப்பர் ஜெயின்ஸோட கோட்டால எடுத்துட்டாங்களா? இல்ல கோட்டான்றத தாண்டி அது ஒவ்வொரு பிளேயர்ஸ்க்கும் அதே மாதிரி நம்ம பேசுறோம்ல, இந்த பிரிட்ஜ்கி வந்துட்டு ஜென்ரலா பார்த்தா அந்த ஸ்லோயிஷா ஒரு மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு போகுது. நாலு பின்னல்ல நாள்லயே மார்ச் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பண்ட மேல போட்டா கூட கொஞ்சம் மிடில் ஆர்டர்ல வந்து தட்டி ஆடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். இல்லைன்னா ஓப்பன் தான் வருது ப்ரிடம்டா பண்ணி சக்சஸ் கூட இந்த ட்ரை சீரீஸ்ல வந்து பார்த்தாரு. அப்படின்றதுனால அந்த ஸ்லோவா ஓரளவுக்கு டீசென்ட் எனஃபா ஆடக்கூடிய பிளேயர்ன்றதுனால எடுத்தாங்க. அதே மாதிரி சமார் ஜோசப், அதாவது ஆடி சொல்றது வந்து 100% அக்ரி. பட் எப்படி வந்து மேனேஜ்மெண்ட் அவங்கள வந்து உள்ள கொண்டு வர பாப்பாங்கன்னா, எய்டன் மார்கனோட ரீப்ளேஸ்மெண்ட் பிரெட்ஸ்கி. அதே மாதிரி வந்து சமார் ஜோசப் வந்து நாலு பின்ன வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேவிட் மில்லரோ பூரானோ யாராவது ஒரு இன்ஜுரி ஆகுறாங்கன்னா, இப்ப அப்துல் சமாத், யுவராஜ் சிங் சௌத்ரி அந்த மாதிரி இந்தியன் பேட்டர்ஸை போட்டு ஸோ பவுலர்ல வந்துட்டு கொஞ்சம் ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருக்கா சமார் ஜோசப்பை கொண்டு வரதுக்கான ஒரு பிளானா தான் இருக்கும். ஆனா அது ஐடியல் கிடையாது தான். பட் தீஸ் ஆர் ஆல் த ரீசன் தே கேன் ஃபிட் தீஸ் டூ பிளேயர்ஸ் இன். ஏன்னா ஒரு ஃபாரின் ஆப்ஷன்னா அவங்களை எப்படி ஃபிட் பண்ணணும்ன்றதான் இதுதான் பாசிபிலிட்டியா நான் பாக்குறேன் நான். ஸோ அவங்க டீமோட ஏஜென்ட் விக்ரம். ஸோ இப்போதைக்கு லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸுமே பார்த்துருக்கோம். லைக் என்னோட ஏஜென்ட் விக்ரம் இந்த டீம்ல யாருன்னா சாதா விக்ரமா இருந்தவர் ஏஜென்ட் விக்ரம் ஆகக்கூடிய பிளேயர் யாருன்னா ஆயுஷ் பதோனி. ஏன்னா அவர் வந்து டஃப் சுச்சுவேஷன்ல புட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லைக் முக்கியமான மேட்சஸ்ல வந்து கேமை எடுத்துட்டு போகக்கூடிய ஆங்கர் ரோலும் ஆடுறாரு, லாஸ்ட்ல வந்து ஃபினிஷுமே பண்றாரு. அதுவும் இல்லாம ஒரு லேப் ஆடுறதா இருக்கட்டும், ஒரு ஸ்வீப் ஆடுறதா இருக்கட்டும், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஷாட்ஸ் வச்சிருக்காரு. ஸோ இஸ் கோயிங் டு பிளே அ கீ ரோல் அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். இஸ் கோயிங் டு கண்டினியூ இஸ் கீ ரோல். இல்ல அதுல நான் அப்படியே ஆட் பண்ணுவேன். என்னதான் ஆயுஷ் பதோனி வந்துட்டு நம்பர்ஸ் வைஸ் வெளில இருந்து பார்த்தா ஹி லுக்ஸ் லைக் ஹேவிங் அ குட் நம்பர்ஸ்ன்ற மாதிரி இருக்கு. ஆனா அவருக்கு ஒரு ஏரியா ஹி ஹேஸ் டு ரியலி ஒர்க் ஆன் இஸ் பவர் ஹிட்டிங். அதனாலதான் வந்துட்டு பேசிக்கலா வந்துட்டு நான் இப்பயே சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. யாரெல்லாம் லேப் ஆடுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்ல வந்து பவர் இல்லைன்னு தான் அர்த்தம். சர்ஃப்ராஸ் கானா இருக்கட்டும், ஆயுஷ் பதோனியா இருக்கட்டும், தே ஆர் ஷார்ட் பில்டு. இவங்க எல்லாருமே பெருசா பவர் ஜென்ரேட் பண்ண மாட்டாங்க. ஈவன் ரிஷப் பண்டே சம்டைம்ஸ் வந்து அவர் அடிக்கிறது காரணம் வந்துட்டு கம்பேர் டு இஷான் கிஷன் பண்ட் அஸ் லெசர் பவர். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் கம்பேர் டு அதர் பிளேஸ். இப்போ பூரா நடிக்கிற மாதிரி 6 பண்டால வந்து அடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த லேப் எல்லாம் வந்து ஆட ட்ரை பண்ணாங்க ஏர்லி பார்ட் ஆஃப் த கெரியர்ல. அது மாதிரி தான் ஆயுஷ் பதோனியோட ஏர்லி பார்ட் ஆஃப் கெரியர்ல அவன் லேப் ஆடுறதுக்கு அதுதான் ரீசன். பட் ஃபார் மீ அவனோட அந்த டெம்பரமெண்ட்டுக்கும் அவனோட ஸ்கில்லுக்கும் அவன் அந்த பவர் ஹிட்டிங் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டான். எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸ் போடும்போது பவர் ஜென்ரேட் பண்ணாதான் அடிக்க முடியும். இல்லைன்னா ஸ்பின்னரை போட்டு இது பண்ணிடுவாங்க. ஆயுஷ் பதோனி வந்தாலே என்ன ஆகும்னா பேசஸ் வரும்போது லேப் ஆட முடியும். இப்ப ஸ்ரேயா சேர் இப்ப கூட அந்த நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா வந்துட்டு லேப் ஆடுற 2 ரன் தான் அதிகபட்சம் போகும். நீங்க ஸ்பின்ல வந்து பவர் ஜென்ரேட் பண்ணி ஸ்ரேயா சேர் நேரா இறங்கி ஹர்திக் பாண்டியா அடிக்கும் போது 106 மீட்டர் போனாதான் 6 ரன், இல்லைன்னா 4 ரன் உங்களுக்கு கம்மியா தான் கிடைக்கும் போது ஆயுஷ் பதோனி உள்ள வராருன்னு தெரிஞ்சு அவங்க ஸ்பின்னரை போட்டாங்கன்னா அந்த டைம்ல அவன் பவரை இம்ப்ரூவ் பண்ணான்னா நானுமே கண்டிப்பா இவன் தான் ஒரு ஏஜென்ட் விக்ரமா பாக்குறேன். ஏன்னா இப்போதைக்கு விக்ரமா அவன் பாட்டுக்கு நார்மலா சுத்திட்டு இருக்கான். இன்னமே அவன் ஃபுல் பொட்டன்ஷியல் கிடையாது. இன்னும் அந்த ஒரு ஏரியால வந்து அது சீக்காவுமே சொல்லிட்டே இருப்பாரு, அவன் பவர் ஜென்ரேட் பண்ண மாட்டான். அது வந்து உண்மை, எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ். அதனாலதான் அவன் இந்த அளவுக்கு பெருசா பேசப்படாம இப்போ ரிங்கு சிங்லாம் அதே மாதிரிதான் ஷார்ட் பில்ட். ஆனா பின்னாடி எல்லாம் அடிக்க மாட்டாரு. பவர் அடிச்சா வெளில போகும். ராகுல் தேவட்டு அடிச்சா வெளில போகணும். அந்த மாதிரி பவரை மட்டும் ஜென்ரேட் பண்ணிட்டா ஸ்பின்னர் வந்து உள்ளே வர முடியாது. அப்புறம் ஆயுஷ் பதோனி வந்து நெக்ஸ்ட் லெவல்ல வந்து போயிடுவாரு. லேப்டாப் இருக்கும் போதே மிட் விக்கெட்ல 6 அடிக்க ஸ்டார்ட் பண்ணாருன்னா ஹி வில் பி த எக்ஸ் ஃபேக்டர். ஸோ எனக்குமே அவன் தான். ஆனா இந்த ஒரு ஏரியால மட்டும் அவன் பில்ட் பண்ணானா ஹி வில் பி வெரி குட். ஸோ ஆடி உன்னோட ஏஜென்ட் விக்ரம் யார்? அவேஷ் கான். ஐ திங்க் போன சீசன்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்ப்ரூவ்டு இந்தியன் பவுலர்னு பார்த்தா அவேஷ் கான் தான். ராஜஸ்தான் பவுலிங்ல வந்து ஆஷ்னா, யுஸ்வேந்தர் சகல், ட்ரெண்ட் போல்ட் எல்லாரையும் பத்தி வந்து பெருமையா பேசியிருப்போம். பட் அந்த ஒரு அன்ரெகனைஸ்ட் ஒரு பிளேயரா அந்த டீமுக்கு இருந்தது வந்து அவேஷ் கான் தான். ஸோ அதே மாதிரி ஒரு பவுலிங் ஃபார்மை இந்த இன்ஜூர்ட் பவுலர்ஸ் இருக்க லக்னோக்கு வந்து ரெப்ளிகேட் பண்ணாரு. இவர் வந்து இந்த ஒரு ஸ்பியர் ஹெட்டா இந்த பவுலிங் அட்டாக்கோட ஹெட் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஓனர்ஸ் எடுத்து நல்லா பாலை வந்து சீம் மூவ்மெண்ட் பண்ணி மிடில் ஓவர்ஸ்ல வந்து விக்கெட் எடுத்து டெத்லயும் வந்து டீசெண்டா போட்டார்னா, நார்மலா இருந்து ஒரு ஏஜென்ட்டா மாறினானா the chances for Lucknow qualifying will be very high. அதாவது கரெக்டா இவனுக்கு பொருந்தும். அது அவேஷ் கானுக்கு வந்து கரெக்டா பொருந்தும். டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஃபைனலுக்கு போகும்போது அந்த டீம்ல இருக்க ரபாடா அந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் தூக்கி சாப்பிட்டான் அவேஷ் கானு.
அதனாலதான் இந்தியன் டீமுக்குள்ளே வந்தான். அப்போ வந்து ஏஜென்ட்டா தான் வாழ்ந்திருக்கான். இப்போ 2-3 வருஷமா அவன் வந்துட்டு விக்ரமா இருக்கான். அது ஏஜென்ட்டா எல்எஸ்டிக்கு பண்ணாங்க அப்படின்னா ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா இன்ஜுரி இல்லாம ஓரளவுக்கு எல்லா சீசன்லயும் டொமஸ்டிக்லயும் ஆடக்கூடிய இந்த செட் ஆஃப் எல்எஸ்டி பவுலர்ஸ்ல அவன் தான் மெயின்ன்றதுனால ஐ திங்க் இட்ஸ் a வெரி குட் எக்ஸ் ஃபேக்டர். ஆனா ஃபன்னியர் நோட், அவேஷ்கானோட பேட்டிங்குமே வந்து ஒரு பெரிய ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா இந்த ஹெல்மெட் தூக்கி உடைக்கிறது, ஸோ அதெல்லாம் மாதிரி ஒரு செலிப்ரேஷன்ஸும் இந்த வாட்டி பார்க்கலாம். ஏன்னா வந்து பேட்டிங் கொலாப்ஸ் ஆனா அவேஷ்கானை கூட அவங்க அமைச்சிருக்காங்க. அவேஷ்கானை வந்து லாஸ்ட் சீசனுமே நம்ம பார்த்துருக்கோம், பேட்டிங்ல 2-3 சிக்ஸ்ல அடிச்சிருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு நானும் கொஞ்சம் எக்ஸைட்டடா இருக்கேன் இந்த ஐபிஎல். பேட்டிங் கொண்டு வரானோ இல்லையோ, பேட்டிங்க்கு கை வீசிட்டு வந்து ஹெல்மெட்டை மட்டும் கொண்டு வந்தா கூட ஓகே. யா, ஸோ நெக்ஸ்ட் மூவ் டு அன்கேப்டு பிளேயர்ஸ். ஸோ இந்த டீமோட அன்கேப்டு பிளேயர்ஸ் லைக் ஸோ ஆரியன் ஜுவல், அர்ஷின் குல்கர்னி, ஆயுஷ் பதோனி பத்தி கீழே போட்டிருக்கோம். இதுல முக்கியமா இந்த அர்ஷின் குல்கர்னி பத்தி தெரியாதவங்களுக்கு we had put in யாரா அந்த பையன் சொல்லிட்டு ஒரு சீரீஸ் இருக்கு. ஸோ பீப்புள் ஹேவ் வாட்சிங் அஸ். அதுல வந்துட்டு யூடியூப்லயும் போட்டிருக்கு, இன்ஸ்டாகிராம்லயும் போட்டிருக்கு. அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து கீழே இருக்கும். நீங்க போய் புது பிளேஸ் எவ்ரிடே நாங்க 30 பிளேஸ் வந்து நாங்க 30 டேஸ்க்கு 30 பிளேயர் போட்டுருக்கோம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிளேயர்ல இந்த அர்ஷின் குல்கர்னி ஓவரால எல்எஸ்ஜில வந்து எங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா பட்ட பிளேயர்ஸ் வந்து நாங்க போட்டோம். அதுல இருக்க 2 பிளேயரை பத்தி தான் நாங்க ப்ராபிள் டூர்ல வந்து நாங்க பேசியிருந்தோம், யுவராஜ் சிங் சௌத்ரி அண்ட் அர்ஷின் குல்கர்னி. அதை தாண்டி ரொம்ப இம்ப்ரெசிவான பிளேயர்ஸா வந்து உங்களுக்கு ஆயுஷ் பதனை பத்தி நாங்க பேசிட்டோம், மோசின் கானை பத்தி நோ நீட் ஃபார் அன் இன்ட்ரோடக்ஷன், மணிமாறன் சித்தார்த்தை பத்தி நாங்க பேசியாச்சு. இதெல்லாம் தாண்டி ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு பிளேயரா நான் பாக்குறது வந்துட்டு பிரின்ஸ் யாதவ். ஏன்னா இன்ஜுரி அதிகமா இருக்கும்போது டொமஸ்டிக் சர்க்கியூட் எஸ்பெஷலி அனலிஸ்டோட காதுல வந்து நிறைய விழுந்துகிட்டு இருக்கவர் வந்து பிரின்ஸ் யாதவ் தான். வேற லெவல்ல வந்து ஃபார்ம்ல இருக்காரு. செம்ம ஸ்பீடுன்றதை தாண்டி கண்ட்ரோல் வித் நியூ பால் அவருக்கு வந்து ரொம்பவே ஹையா இருக்கு. அவரோட இன்ஸ்விங் வந்துட்டு பேசிக்கலா வந்து நல்லா பண்றாரு, அவுட் ஸ்விங்ல நல்லா பண்றாரு, டெத் ஓவர்ஸ்லயுமே போட போறாரு. ஏன் இவரை பத்தி பேசுறோம்னா இது ஒரு இன்ஜூர்ட் போன் ஒரு பவுலிங் அட்டாக். ஸோ அந்த விதத்துல பிரின்ஸ் யாதவ் வந்து கண்டிப்பா இன்ஜூரி ஆகி வேற யாராவது இல்லை அப்படின்னா அவரை வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி ஆகாஷ் சிங் அவங்க எல்லாம் வந்து இருக்காங்க. அதை பத்தி ஆடி யூ கேன் ஆட் அப்பான் ஆகாஷ் சிங். மோசின்க்கு எக்ஸாக்டா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஆகாஷ் சிங் வச்சிருப்பாங்க. நம்ம ஆகாஷ் சிங் வந்து சிஎஸ்கே கலர்ஸ் அண்ட் ராஜஸ்தான் கலர்ஸ்ல பார்த்திருப்போம். நியூ பால்ல வந்து நல்லா மூவ் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. ஸோ எக்ஸாக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் டு மோசின் சொல்ல முடியாது, பட் இட்ஸ் வெரி குட் எக்ஸ்போனன்ட் ஆஃப் நியூ பால். ஸோ ஆகாஷ்மே வந்து there are lot of chances இருக்கு 11 வரக்கு 11 சான்ஸ் இருக்கு. அண்ட் வாய்ப்பு கிடைச்சா நல்ல இம்பாக்ட் கிரியேட் பண்றதுக்கான சான்ஸும் இருக்கு. ஐ திங்க் ஆகாஷ் வந்து இந்த சர்க்கியூட்லயே வந்து ஐபிஎல் டீம்ஸ்ல வந்து ஒரு 4-5 சீசன்ஸா இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் டீமுக்குள்ள கொண்டு வருவாரு. ஸோ we will move on to the next interesting segment. எங்க ஏரியா உள்ள வராது. ஸோ லக்னோ வந்து லைக் ஒரு புது வென்யூ. லாஸ்ட் ஒரு 2 to 3 years தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஏக்கனா ஸ்டேடியம். ஸோ அதை பத்தின ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அது வந்துட்டு பேசிக்கா இட் இஸ் ஆல் அபவுட் டு அண்டர்ஸ்டாண்ட். திஸ் செக்மெண்ட் இஸ் அபவுட் அண்டர்ஸ்டாண்ட் த கிரவுண்ட். ஸோ எப்படி வந்து இருக்கும், டாஸ் வின் பண்ணா என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், வின் பண்றதுக்கு எவ்வளவு ஸ்கோர் அடிக்கணும் அப்படின்றத பத்தி, அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் டேட்டா எவ்வளவு பால்க்கு எவ்வளவு சிக்ஸஸ் அண்ட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்பேசஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ்ன்றதெல்லாம் பத்தி நம்ம இந்த செக்மெண்ட்ல கவர் பண்ணுவோம். ஸோ பேசிக்கா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி நல்ல டார்கெட் செட் பண்ணி ஆப்போனண்ட்டை வந்து நல்லா ஸ்குவீஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிறதுனால பெட்டர் டீம்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றது வந்து நல்லதா இருக்கும். ஸோ டாஸ் வின் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு த ஆவரேஜ் ஸ்கோர். ஏன்னா டாஸ் வின் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு ஸ்கோர் அடிச்சா அவங்களுக்கு வந்து சேஃப்டின்னு பார்த்தா லுக் அட் த செகண்ட் இன்னிங்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 171 அடிச்சாலே உங்களுக்கு வந்து ஓகேவா ஓகேஷான ஸ்கோரா இருக்கும். that will turn into a winning score also because second innings batting பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த கிரவுண்ட்ல. so it is better that if you are scoring 160 around 175 it will be a good score batting first. batting second பண்ணா கொஞ்சம் டஃபா இருக்குன்றத இந்த ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் வந்து சொல்ல வருது. இதுல எக்ஸாக்ட்டா எவ்வளவு ரன் அடிச்சா வின் பண்ணலான்றத நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா 177 அடிச்சீங்க அப்படின்னா the possibility of winning the game is too high. ஆனா நம்ம வந்து சின்னசாமி அந்த மாதிரி நிறைய கிரவுண்ட்ஸ்ல வந்து பாத்துருக்கோம். அங்கெல்லாம் வந்து பார்த்தா 211 இருக்கு. லுக் அட் தி டிஃபரன்ஸ், ரைட்? இட் இஸ் ஆல்மோஸ்ட் 40 ரன்ஸ் பிளஸ் போது இது அவ்வளவு டஃப்பான கண்டிஷன்ஸ் டு ஸ்கோர் ரன். ஸோ நம்ம போடும்போது நம்பரா 177 தானு தெரியலாம், ஆனா இந்த 177 அடிக்கிறதுன்றது கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமா இருந்திருக்கு இந்த பாஸ்ட் 10 ஐபிஎல் மேட்சஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வீக் கேன் மூவ் அண்ட் ஃபைண்ட் அவுட் யாரு வந்துட்டு எஃபெக்டிவா இருப்பா, பேசர்ஸா ஸ்பின்னர்ஸா அப்படின்னு பார்க்கும்போது 2 பேருமே ரன்ஸ் வந்துட்டு விக்கெட் எடுக்கும் போது ஒரே அளவுக்கு தான் ரன் கொடுத்ததுக்கு அப்புறம் விக்கெட் எடுக்கிறாங்க ஆவரேஜா. அதுல வந்துட்டு இங்க ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கிற ஃபியூ கிரவுண்ட்ஸ்ல இதுவுமே ஒண்ணு. ஸோ இதை நீங்க வந்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்கக்கூடிய டீம்ஸ் லைக் சிஎஸ்கே,
ஈவன் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸ், ஈவன் டெல்லி கேபிட்டல்ஸ், அவங்களுக்குலாம் வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. இவங்களுமே வந்துட்டு அந்த செபாஸ் அகமதை உள்ள கொண்டு வந்தது வந்து ரவி பிஷ்னோய்க்கு வந்து நல்ல ஒரு பார்ட்னர் அமைகிறதுன்றது ஒரு crucial 8 overs and எய்டன் மார்க்ரம் அந்த ஃபியூ மேட்ச் அப் போலிங், ஆயுஷ் பதோனிஸ் இதெல்லாம் பார்க்கும்போது 12 ஓவர் ஸ்பின்னு கூட அவங்க எடுத்துட்டு வரதுக்கான பாசிபிள் இருக்கு. இவங்க 2 பேரும் 4 அதுக்கப்புறம் தென் they will depend on எய்டன் மார்க்ரம் அண்ட் ஆயுஷ் பதோனி if there's a left hander batting அப்படின்ற ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது ஸ்பின்னர்ஸ் எஃபெக்டிவா இருப்பாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நவ் we'll move on to the எந்த ஃபேஸ் வந்துட்டு டிசைட் பண்ணும் ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது மிடில் ஓவர்ஸ். ஸ்பின்னர்ஸ்னா மிடில் ஓவர்ஸ். இங்க ஸ்பின்னர்ஸ் போடக்கூடிய அந்த மிடில் ஓவரோட எக்கானமியை வந்து பாருங்க, விக்கெட்ஸையும் பாருங்க. டெத் ஓவர்ஸ்ல இருக்க 2 விக்கெட் நீங்க கணக்கே எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது அவுட் ஆகிறத பத்தி கவலை எல்லாம் அடிப்பாங்க அந்த 2 விக்கெட். ஸோ அதுல ரன்னை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். பட் ஆனா வந்து 7 to 16 இருக்க அந்த 3 விக்கெட்ன்றது விக்கெட் நான் சொன்ன மாதிரி அந்த டேவிட் மில்லரோட என்ட்ரி பாயிண்ட் இதெல்லாம் கணக்கு பண்ணி விளையாடக்கூடிய ஏரியா தான் 7 to 16. ஸோ அந்த இதுல 3 விக்கெட் இருக்கு அப்படின் போது அங்க நீங்க வந்து விக்கெட்டே கொடுக்காம இருந்தீங்கனாலே யூ ஆர் ஆல்மோஸ்ட் கேரண்டி வின். ஸோ அப்படின்னும் போது ஸ்பின்னர்ஸை கரெக்டா ஹேண்டில் பண்ற டீம் வந்து நல்லா விளையாடுவாங்க அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ உங்க டீம் ஒரு மும்பையோ சிஎஸ்கே ஆர்சி ஃபேனா இருக்கிறவங்க இங்க வந்தாங்கன்னா 7 to 16 நீங்களே பாத்துக்கோங்க எத்தனை விக்கெட் அவங்க விடுறாங்கன்னு. கம்மியா விட சான்சஸ் ஆஃப் வின்னிங் வில் பி ஹையர் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல வந்து சொல்லிப்போம். நவ் வில் கோ இன் டு த கம்பேரிசன் பிட்வீன் வின்னிங் டீம் அண்ட் லூசிங் டீம். எக்ஸாக்டா எவ்வளவு ரன் ரேட் அடிக்கணும், எவ்வளவு பால்ஸ்க்கு எவ்வளவு சிக்ஸ் அடிக்கணும், அதுக்கு முன்னாடி எக்ஸ் ஃபேக்டர் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த டீமே ஒரு எக்ஸ் ஃபேக்டருக்கான ஒரு டீம் தான். கரெக்டா? பூரான், பண்ட், மில்லரு, அப்புறம் வந்து மிச்சல் மார்ஷ் இவங்க எல்லாருமே இருக்கும்போது இந்த கிரவுண்ட்ல இவங்க 6 பாலுக்கு அதாவது இதுதான் ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் வேர் ஐ எம் சீயிங் பால்ஸ் பெர் பவுண்டரிஸ் மோர் தென் அன் ஓவர். ஒரு ஓவர் கூட சிக்ஸ் அடிக்கிறது வந்து கஷ்டம். ஸோ இட் வில் டேக் டைம் ஃபார் பேட்டர்ஸ் டு செட் டு கோ ஃபார் பிகர் ஷாட்ஸ்ன்றதான் இதுல வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா இவங்க அதுக்கு ஆப்போசிட்டா இவங்க வந்துட்டு எடுத்திருக்காங்க டீம். அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா பூரான் அவங்க எல்லாமே இந்த 6 பாலோட கம்மியா அவங்க சிக்ஸ் அடிக்க தான் ட்ரை பண்ணாங்க. ஸோ தட் இஸ் வேர் திஸ் எக்ஸ் ஃபேக்டர் பிளேஸ் மேஜர் ரோல் இன் அஸ் ஃபார் அஸ் எல்எஸ்டியோட டீம் இஸ் கன்சர்ன். ஸோ இதுதான் பேசிக்கான இது. அதே மாதிரி டாட் பால் வந்துட்டு நீங்க எவ்வளவு இந்த மாதிரி கிரவுண்ட்ல வந்துட்டு டாட் பால்ஸ் வந்து நீங்க கம்மியா ஆடுறது பெட்டர். ஏன்னா சிக்ஸ் அடிக்கிறது வந்து கஷ்டங்கிறதுனால நீங்க ரொட்டேட் பண்ணுங்க. எல்எஸ்ஜி பவர் இருக்கும், அவங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வச்சிருக்காங்க, அவங்க அடிக்க ட்ரை பண்ணாங்கன்னா ஓகே. பட் டீம்ஸ் லைக் ஆர்சிபி ஹூ ஸ்ட்ரகிள் பிளேயிங் ஸ்பின் இவங்க எல்லாம் வந்து விராட் கோலி மாதிரி ஆளுங்களோட விக்கெட்ஸ் வந்து இந்த மாதிரி கிரவுண்ட்ல அவரோட விக்கெட் வேல்யூன்றது ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ ரிஸ்க் கேபிட்டேட்டுமே கொஞ்சம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு யார் கம்மியா இருக்காங்களோ அவங்க தான் வந்துட்டு மோஸ்ட்லி பெரிய விக்கெட்டா இருப்பாங்கன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஐ திங்க் இந்த ஈக்கனா ஸ்டேடியம் பத்தி ஆடி யூ வாண்டட் டு ஆட் ஆன். ஏன்னா உமன்ஸ் பிரீமியர் லீக்ல பார்த்ததை பத்தி யூ வேர் திங்க் லைக் சேயிங் சம்திங் இல்லையா? ஸோ ஜென்ரலாகவே நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா தீஸ் ஆர் ஆல் டேட்டாஸ் அந்த லாஸ்ட் 10 மேட்சஸ். பட் ஜென்ரலி பிச்சர்ஸ் வந்து சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா அவங்க டீம் வந்து இதுக்கு ஆப்போசிட்டா எடுத்திருக்காங்க. அண்ட் இதை நாங்கள் எதை வச்சு சொல்றோம்னா லாஸ்ட் ஒரு 3 மேட்ச் வந்து உமன்ஸ் பிரீமியர் லீக்ல இட் ஹஸ் பீன் ஹை ஸ்கோரிங் மேட்சஸ். லைக் ஒரு பேர் மினிமமா ஒரு 160க்கு மேல. அண்ட் லாஸ்டா நடந்த மேட்ச்ல எல்லாம் வந்து யூபி வாரியர்ஸ் 200 அடிச்சாங்க. அது சேஸ் பண்ணும்போது வந்து ஆர்சிபியும் வந்து 200+ அடிச்சிருக்காங்க. ஸோ இட் ஹஸ் பீன் அ ரன் ஸ்கோரிங் கிரவுண்டு. பட் அதே மாதிரி பிச்சர்ஸ் வந்து லக்னோவுக்கும் கொடுப்பாங்களான்னு தெரியல. பட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆமா, ஏன்னா இட் இஸ் அபவுட் ஹவு தேர் ஸ்டாக்கிங் அப். இவங்க டீம் வச்சிருக்கிறத பார்த்தா இவங்க திருப்பி இதே மாதிரி கொடுக்க மாட்டாங்கன்றதான் தெரிய வருதுன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ரீசெண்டா நடக்கிற உமன்ஸ் பிரீமியர் லீக் அப்புறம் வந்து நியூ பிச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற பிச்சர்ஸே பெட்டரா வந்துட்டு தான் கொடுப்பாங்கன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். பட் எனிவே வின் பண்ணணும்னா நீங்க மினிமம் யூ ஹேவ் டு ஸ்கோர் 8.8 ரன் அண்ட் யூ ஹேவ் டு ட்ரை டு ஸ்கோர் லெஸ் தென் 6. நான் தான் சொன்னேன் ஓவருக்கு ஒரு வாட்டி சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்றாங்களா உங்க டீம்ன்றதை நீங்க வந்து பாத்துக்கோங்க. திஸ் இஸ் த டேட்டா வேர் இட் இஸ் ஒரு கேஜ் பண்றதுக்கு இது ஒரு கரெக்டான டேட்டாவா இருக்கும். உங்க டீம் வந்து என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது, விச் டீம் யூ ஆர் சப்போர்ட்டிங், they have to try to hit a boundary every over and it has to be successful enough also. So boundary அடிக்க போகும்போது அவுட் ஆகாம சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்றத அந்த வின்னிங் அண்ட் லூசிங் மாதிரி ஆடுறாங்க அப்படின்னா கீழே இருக்க ரன் ரேட்லயும் கீழே இருக்க பால்ஸ் பர் சிக்ஸஸ் பால்ஸ் பர் பவுண்டரிஸ் எல்லாம் அவங்க அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா சான்சஸ் ஆஃப் தெம் லூசிங் இஸ் ஹையர் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் வாட் is about venue analysis and Econo Stadium. So now we'll move on to the next segment, which is something interesting which we'll talk about. ஏன்னா ஒவ்வொரு சைக்கிளுக்குமே ஒரு டீம் வந்துட்டு பிக் பண்ணாங்கன்னா சைக்கிள் நம்ம அதை பத்தி தான் நம்ம பேசணும். இந்த இன்ஜூரிஸ் பத்தி பேசும்போது கூட இன்ஜூர்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸா இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஓவரால் ஒரு சைக்கிளுக்கு பிக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி லாஸ்ட் சைக்கிள் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருந்தது அப்படின்றத ஆடி யூ கேன் டேக் இட். ஓகே, ஸோ இவங்களுமே வந்து குஜராத் டைட்டன்ஸ் படி லாஸ்ட் சைக்கிள் தான் வந்து ஐபிஎல் குள்ளேயே வராங்க.
அந்த ஃபர்ஸ்ட் சைக்கிளில் வந்து இட் வாஸ் மிக்சட் பர்ஃபார்மன்சஸ் தான். ஓரளவுக்கு லைக் ரெண்டு டைம் வந்து வந்த உடனே 2 டைம் உள்ள வருதுங்கிறது இஸ் அ குட் அச்சீவ்மெண்ட். ஆனா என்னன்னா வந்து லாட் ஆஃப் இஷ்யூ வித் த மேனேஜ்மெண்ட் அண்ட் கேப்டன் ராகுல் அண்ட் கோயன்கா ஃபியாஸ்கோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இந்த மிஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸும் இருந்திருக்கு இந்த டீமுக்குள்ள. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் நல்ல பர்ஃபார்மன்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாருங்க 50% மேல வந்து மெயின்டைன் பண்றதுன்றது வந்து கஷ்டம். அதுல சில டீம்ஸ்லாம் வந்து 46லாம் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஈவன் சிஎஸ்கே மாதிரி டாப் டீம்ஸே லெஸ் தென் 50%, பட் எல்எஸ்ஜி வந்து they were able to achieve more than 50%. ஐ திங்க் அவங்க அந்த ஆண்டி ஃபிளார் கோச்சா இருந்தபோது தே வர் வெரி குட். அந்த டாக்டிக்கலா அவங்க எடுத்த நிறைய டெசிஷன்ஸ் ஆர் வெரி குட். அண்ட் ஆல்சோ ஜஸ்டின் லாங்கருமே லாஸ்ட் இயர் வந்த உடனே he took the team to the semifinals. லாஸ்ட் இயர் ஆன் பேப்பருமே வந்து இந்த டீம் வந்து எப்பவுமே ஆன் பேப்பர் வந்து வெரி வீக் டீமா இருந்திருக்கு. பட் somehow they managed to get into the semis. ஐபிஎல் மாதிரி ஒரு 10 டீம் இருக்க டோர்னமெண்ட்ல டாப் 4 போறது இஸ் a very big achievement. ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து they have a good team but they have some issues. அது எல்லாமே சார்ட் அவுட் பண்ணாங்கன்னா they will have a good cycle. பட் இந்த சைக்கிளுக்கு they have a good team. ஏன்னா பேசிக்கா பார்த்தா ஒரு ஹோம் கண்டிஷனை எப்படி வந்துட்டு கரெக்டா அவங்க வந்து புரிஞ்சு அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அது அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. நிறைய டீம் எல்லாம் பஞ்சாப்லாம் வந்துட்டு 14% தான் லாஸ்ட் சைக்கிள் வச்சிருக்காங்கன்னா உள்ளெல்லாம் போகவே முடியாது. ஆனா when a team has a record more than 50%, there is a possibility of them finishing in the டாப் ஆஃப் த டேபிள் அப்படின்றதுல வந்துட்டு பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. ஸோ அதனால கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் 3 years. அதுதான் அவங்களுக்கு வந்து 2 வாட்டி வந்து பிளே ஆஃப்ஸ்குள்ள போறதுக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கு. பட் இந்த வருஷம் கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். பட் லாஸ்ட் டைம் இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா இந்த வாட்டி வந்துட்டு எப்படி உமன்ஸ் பிரீமியர் லீக் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்களோட லாஸ்ட் 3 years பெர்ஃபார்மன்ஸை ரெப்ளிகேட் பண்றதுக்கான வாய்ப்பு இந்த சைக்கிள் கண்டிப்பா அவங்க கையில வந்து இருக்கு. பிகாஸ் தே ஹேவ் அ அன்பிலீவபிளி சூப்பர் ஸ்டார் ஒரு கேப்டனா வந்து வந்திருக்காங்க. அவருமே டெல்லியில வந்துட்டு பேட்டிங் பிச்சஸ்க்கு தான் நல்லா கேப்டன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அப்படின்னும் போது ஓரளவுக்கு he can able to manage them. but if the pitches are low and slow, I don't know how Pant is going to captain அப்படின்றதுமே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. now we'll ஏதாவது வந்துட்டு எனி இன்ஜுரி கன்சர்ன்ஸ், மொத்த டீமே ஒரு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் தான். கொஞ்சம் அதை பத்தி ஆக்சுவலி இந்த டீம் நியூஸ்ல என்னன்னா மோசின் கான் வந்து ஆக்சுவலி கேம்ப் ஜாயின் பண்ணிட்டாரு. பட் மிச்சல் மார்ஷ் பத்தி ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு. இவங்களுக்கு ஒரு இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம், இவங்க வந்து 6 ஃபாரினர் தான் எடுத்திருக்காங்க. அண்ட் இவங்க ஏதாவது ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் வந்து ரூல் அவுட் ஆனா கூட they can actually bring in a quality foreign pacer. அந்த மாதிரி பண்ண that is a very good idea. ஏன்னா ஆல்ரெடி வெளியே ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் இருக்கு. ஆனா டீம்ல 4 பேரை உள்ள கொண்டு வர முடியாது. என்ன பண்ணலாம்னா provided Mitchell Marsh is not fit. providing Mitchell Marsh is not fit னா உள்ள கொண்டு வந்துடலாம். சமர் ஜோசே ஒரு இன்ஜுரிக்கு தான் அவருக்குமே வந்து பேர் போனவர் தான். அதனால வெளிய இருந்து கொண்டு வரலாம். லாஸ்ட் டைம் I think he had a decent performance for the LSG. டெத் பவுலிங்ல வந்து யாரு நவீன் உலக். ஆமா நவீன் உலக். ஆமா அவனை வந்துட்டு எடுக்காம வச்சிருக்கலாம். இன்னொன்னு என்னன்னா இப்ப என்ன பிரச்சனை, இவங்க கீழ இருக்கவங்க யாராவது இன்ஜுரி ஆகி மிச்சல் மார்ஷ் ஃபிட்டா இருந்தா அது பண்ண முடியாதுல்ல. மிச்சு வந்து ஃபிட் அண்ட் ஃபயரிங்க. கீழ இருக்கிறவங்க யாராவது வெளில போயிட்டாங்கன்னா ஃபாரினரை கொண்டு வர முடியாது. அது கொஞ்சம் ஒரு இஷ்யூ தான் அவங்களுக்கு. ஓகே, சோ these are the team news. சோ எங்க தொடங்கும் எங்க முடியும், இவ்வளவு நேரம் பேசினதுக்கு எல்எஸ்ஜி வந்து எங்க முடிப்பாங்க? ஸோ கோயின்கா வந்து இந்த வாட்டி ரிசர்வ் பண்ற கூப்பிட்டு திட்டாம இருப்பாரா, லைக் ஒரு ஹாப்பி ஃபேஸஸோட முடிப்பாரா அப்படின்னு பார்த்தா இந்த வாட்டியும் திட்டதான் போறாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் தே won't qualify என்ன பொறுத்த வரைக்கும். they will finish in wooden spoon. ஹரிப்ரோ சொன்ன மாதிரி வந்து இந்த நிறைய டீம்ஸ் நம்ம பார்த்த டீம்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரவுண்டா இருந்தாங்க. இந்த டீம் வந்து ரொம்ப ஒன் டைமென்ஷனலா கண்டிஷன்ஸ் ஏத்த மாதிரி ஒரு டீம் இருக்கு. சோ ஹரிப்ரோ சொன்ன மாதிரி நானும் உடன் ஸ்பூன் தான் இந்த டீம். No, I'm not going to qualify here. This looks very odd இருக்கு ஒரு டீம் மாதிரி. அதாவது எப்படின்னா அந்த ஜிம் போயிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு கையில மட்டும் நான் டம்பிள்ஸ் போட்டு இன்னொரு கை போடாம இருக்க மாதிரியான ஒரு டீமா பாக்குறேன். அதுதான் பல்கிங் from the other side and another side is leaner. So that's about Lucknow Super Giants. So we'll meet you in the next team and the next video, either in the live or in the next video. Until then, signing off from Hari, Adi and Akshay. Bye bye guys. நின்று போய் நாளை வாரே